ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு தெரியும். ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன் டிமாண்ட் சைட்ல கை வச்சீங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லா. அமெரிக்கால தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வி லீடர்ஸ் நம்ம கையில் எடுக்கும். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த வார் அகேன்ஸ்ட் த ட்ரக்ஸை கிரவுண்ட்ல வந்து நம்ம செய்யணும். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு 90% ஆஃப் டைம் டிஃபென்ஸ்லயே தான் இருக்கு. நாங்கள் செய்யறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பத்தி பொய் சொல்றாங்க. நான் சொன்னது நியாயமா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். பட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்கு, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. பிரசிடென்ட் எப்ப பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எல்லோருக்கும் நான் கேட்கிற முதல் கேள்வி, ஏன் நீங்க அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கு வாழ்க்கையில, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்ம கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸா இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, the sheer toughness of life. ஒரு கிராமத்துல, ஒரு வில்லேஜ்ல நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. நம்ம கிட்ட நிலம் இருக்கு, விவசாயம் பண்றோம். எத்தனையோ நிலமில்லாத மனிதர்கள் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க, கூலி தொழிலாளர்களா இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10க்கு 10 வீட்டுல குழந்தைகள் படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய ஆட்களாக வர்றாங்க. அந்த மாதிரி கஷ்டம் இல்லை என்றாலும் கூட எனக்கே உரித்தான ஒரு கஷ்டம். விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு, குட்டி, பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்க வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்துல இது ஃபுல்லா முருங்கை மரமா இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்ப அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப் எவ்வளவு கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நம்ம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனா கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க. எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டுல செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துல நான் பார்த்திருக்கிறேன். நம்ம தோட்டத்துல மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்துல ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாம படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்துல நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோட்டத்துக்கு நீங்க சத்தம் போட்டா கூட பக்கத்தோட்டத்துக்கு கேட்காது. எங்கிருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டா கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான, தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்புல இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில வழக்கமா போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்துல இருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதுல நாம சர்வீஸ் பண்ணணும், அதுல 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தராவரம் பக்கத்துல தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். ஏன் நான் இங்க நிக்கிறேன்னாங்க, இது நான் வாழ்ந்த இடம், இங்கதான் நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துலதான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சேன். என்னோட தோட்டம், அப்பா அம்மா விவசாயம் பார்த்து என்னை படிக்க வச்சு என்னை வளர்த்தின இடம். இந்த இடத்துலதான் நான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு களம் இருக்கும், இதான் நம்முடைய களம். இந்த களத்துல பெரும்பாலுமே நம்மை பொறுத்தவரை புகையில,
முக்கியமான பொருட்கள் என்ன விளைவிக்கிறோமோ அதை கொண்டு வந்து இந்த களத்துல போடுவோம். எல்லா தோட்டத்துக்குமே ஒரு களம் இருக்கும். இந்த காலத்துல களம் காணாம போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய களம். அப்ப என்னை பொறுத்தவரை இந்த களம் தான் எனக்கு பெட்ரூம். ஸோ தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சிருப்போம். நான் சொல்றது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மாடெல்லாம் இங்க கட்டியிருப்போம். மாடுகள்லாம் இங்க இருக்கும், ஆடுகள் இங்க இருக்கும். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல ஆட்டுப்பட்டி இருக்கும். இந்த இடத்துல நான் வழக்கமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய கட்டில் எப்பொழுதுமே இருக்கும். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ள, இப்ப நம்ம தோட்டத்துல இருக்கோம், கிராமத்துக்குள்ள நமக்கு ஒரு வீடு இருந்தாலும் கூட அதிகமா வசிப்பது தோட்டத்துல. ஹோம்ஒர்க் எல்லாம் இங்க உட்காந்து பண்ணுவேன். இங்கதான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவேன். சைக்கிள் இங்கே தான் நிற்கும். ஏன்னா சைக்கிளில் 2-3 ஆண்டுகள் சைக்கிளில் போய் ஸ்கூலுக்கு பஸ் பிடிச்சி போவேன். சில காலம் ஹாஸ்டலில் இருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி 9:30 மணிக்கு இந்த கட்டில் போட்டு இந்த இடத்துல கைத்து கட்டல் போட்டு தூங்கும் பொழுது அதில் கிடைத்த ஒரு ஆனந்தம், அதில் கிடைச்ச ஒரு சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணம். அதன் பிறகு ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகும் கூட லீவ் வரும்போதெல்லாம் இதான் நம்ம ஒரு ஆடு மாட்டு சத்தத்தோடு வாழ்ந்த இடம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்க பகுதி. வெள்ளூர்ல எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்துல திருத்தணியில் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்க இருக்கும். 2024 மே மாதத்துல 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியால மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேல ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026 இந்த வருஷமே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதுல வசிக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊர்ல வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல இருக்கு, நம்முடைய ஊர்ல இருக்கு. இல்ல பிரச்சனை என்னங்க? வறட்சி பகுதி. எங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்னு நம்ம சொல்லுவோம், வெங்கச்சாங்கல் சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலா உறிஞ்சாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாம போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்க அதிகமா இருக்கு. ஸோ அப்ப இங்க ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படிச்சு தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு விவசாயத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனா எல்லா பக்கம் சுத்தி அடிச்சுட்டு நான் ஃபைனலா வந்தது இங்கதான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸ்ல வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்னொன்னா பொக்காம தண்ணி இல்லாம முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்னைக்கு அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்க செய்ய முடியாத காரணம் இங்க இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை, குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூர்ல மட்டும் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனா அதில் நம்ம பயிர் செய்யல அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. கல்ச்சரபிள் லேண்ட், கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணலாம், ஆனா விவசாயம் பண்ணாம இருக்கு. அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கர்ல கரூர் மாவட்டத்துல மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்துல இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துல மொத்தமா நீங்க ஃபாரஸ்ட்னு பாத்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதுல கேஷ் கிராப்பா பாக்குறோம். ஸோ அதனால இவ்வளவு பிரச்சனைகள்ல தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலா கரூர்ல வந்து நான் வேலையை விட்டு வந்து இங்க ஆரம்பிச்சதுதான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்னாக இணைந்து வி த லீடர்ஸ்ல வேலை பார்க்க போறோம். அப்ப எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்ப வி த லீடர்ஸ்ல முதலாக 2020 நான் செஞ்சதே இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு FPO ஆரம்பிக்கணும். இன்னைக்கு FPO பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே FPO ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்னா இணையணும்.
ஸோ 2020 என்னுடைய முயற்சி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதுல நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியா, உதாரணத்துக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்கு, 2 முருங்கை மரம் பாக்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்கு. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்கு, கருமுருங்கை இருக்கு, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னதாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாசத்துல குறைந்தபட்சம் 9 மாசம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, மூலனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம். இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்தை எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை, பக்க சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்துல பாத்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னும் பொழுது இதை நாம் ஒரு FPO கொண்டு வந்து முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சு ஒரு FPO உருவாக்கலாமா அப்படிங்கறக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனாலதான் ஆரம்பத்துல வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆபீசஸே பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில இருக்கும், வேலாயுதம்பாளையத்துல இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ள நான் எங்க பிறந்து வளர்ந்தோன்னா அந்த இடத்த சுத்தி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறக்கா இருக்கணும். அரவக்குறிச்சியில சொன்னாங்க, அரவக்குறிச்சி ஆஃபீஸ்ல நம்ம வாலண்டியர்ஸ் அண்ணா, நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கிறீங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து எங்களுக்கு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பா பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனை நடத்துறோம், அவர்களுக்காகத்தான் நம்ம நடத்துறோம். அவங்களுக்கு என்னைய பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல 100கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாவே இந்த நிகழ்ச்சிக்கு போகல. நாம ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து அது தேவையில்லாம பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கறக்காக கூட போல. அந்த அளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடிதான் இருந்தேன். இன்னைக்கு சிலம்பமா இருக்கட்டும், அந்த இடத்துல செஸ் ட்ரைனிங்கா இருக்கட்டும், நிறைய வேலைகளை நம்முடைய சகோதரர் பாஸ்கர், அவங்க நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய வாலண்டியரா இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட். 5 வருஷமா நான் பாக்குறேன் நம்முடைய அமைப்புல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கிராஸ் ரூட்ஸ்ல ஒரு அற்புதமாக பணி செய்யக்கூடிய பாஸ்கர் அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் நடத்தியிருக்காரு. அதே போல இந்த பக்கம் நம்முடைய தென்னிலையில வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அங்க சுமேஷ் நம்முடைய சகோதரர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர். சின்ன உள்ளூர்லயே படிச்ச ஒரு பையன் வாலண்டியரா கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி 2020 சுமேஷ் சொன்னாருன்னா, நம்ம ஊர்ல பிரச்சனை வந்தீங்கன்னா ஆடுகள் நிறைய இருக்குங்க பாருங்க, நம்ம தோட்டத்துக்குள்ள ஆடுகள் அங்க நிக்குது, செம்பரி ஆடுகள் நிக்குது. ஆனா ஆடுகளுக்கு வந்து நம்ம ஊசி போடணும், வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கு ஊசி போட்டோம்னா அதே ஒரு பெரிய செலவுங்கண்ணே. ஆட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், சில பேர் 10 ஆடு 20 ஆடு வச்சிருப்பாங்க. நாமளே மருந்து வாங்கினா பல்கா ஒரு வெட்டினரி டாக்டரை ஹையர் பண்ணி நாமளே ஊசி போட்டா என்னங்கண்ணே? கண்டிப்பா பண்ணுங்க தம்பி, எந்த தப்பு இல்லை. நம்ம பண்ற நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நோக்கம். அப்ப கிட்டத்தட்ட 8500 ஆடுகளை தாண்டி அங்க நாம ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த நிறைய நோய் வரும். குறிப்பா ஆடு உணவு உள்ளக்கூடிய பகுதி, வாய்ப்பகுதியில நிறைய வரும். அது அப்புறம் பூச்சி வரும், சொத்த வைக்கும், ஈ எல்லாம் போகும். அதெல்லாம் நீங்க பக்காவா பார்த்துக்கணும், சரியான நேரத்தில் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8500 ஆடுகளை தாண்டி தென்னிலை பகுதி முழுவதுமே இந்த பகுதியெல்லாம் நம்முடைய ஆட்டுக்கு ஊசி போட்டு வந்தோம் 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் மாடுகளுக்கு ஊசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த தன்மைக்கு தகுந்த போல வி த லீடர்ஸை நம்ம அலோவ் பண்ணோம். நீங்க இப்படி பண்ணுங்க, கோயம்புத்தூர்ல வி த லீடர்ஸுடைய ஆஃபீஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க வேலை பாருங்க, நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நம்முடைய நோக்கம் டு டச் ஹியூமனிட்டி, டு மேக் அ சேஞ்ச். அப்புறம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரியில் இணைந்து அவங்களுக்கு ஸ்கில்லிங் பயிற்சி, ப்ராஜெக்ட் தலைவா, இப்போ அது ப்ராஜெக்ட் தலைவாங்கிற பேர்ல இருக்கு. இதுக்கு முன்பு ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜஸ், 3 டிப்ளமோ கல்லூரிகள்ல அவங்கள பிளேஸ்மெண்ட் ரெடியா செய்யணும் அப்படின்னு அது ஒரு பெரிய நோக்கத்தோடு செஞ்சோம். ஸோ இத்தனை காலமாக, ஏன்னா வி த லீடர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் பேசுறேன், இது தவறா நினைச்சுக்காதீங்க. ஆனா எல்லோருமே இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமாக வி த லீடர்ஸ்ல இணைஞ்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை நோக்கி போறோம், அந்த மாற்றம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசியல் மாறணும்னு நினைக்கும் பொழுது இது வி த லீடர்ஸ்னுடைய பாதை. இங்க இருந்து ஆரம்பிச்சது, அது எப்படி செய்யலாம்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் வருகின்ற மாதங்கள்ல இந்த மெம்பர்ஷிப் டிரைவும் போயிட்டே இருக்கு, புதுசா மெம்பர்ஸும் வர்றாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போக போக நம்முடைய நோக்கம் எல்லாம்
வீத லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக, ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூமெண்டாக, மக்களுடைய சோஷியல் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு இயக்கமா மாறும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லல, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கை, விவசாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்துல எங்கேயுமே விவசாயம் பண்ணக்கூடிய முடியாது. உணவுப் பொருட்கள்ல நச்சாயிட்டு இருக்கு. காத்து, சுகாதாரம் இல்லாத ஒரு காத்து, ஆரோக்கியம் இல்லாத நிறைய வாழ்க்கைகள், அர்பன் கன்ஜெஷன், ரூரல் ஏரியாவிலிருந்து அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நாம இதை பத்தி நம்ம எதுவுமே பேசுறது இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது. ஊர் எப்படி இருக்கும் தெரியாது, கிராமம் எப்படி இருக்கும் தெரியாது. இளைஞர்கள் யாராவது வந்து நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாது. இதையெல்லாம் மாத்தணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கணும். ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லா நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்கு, டிமாண்ட் சைடு இருக்கு. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைட்ல எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்தது இல்லை. சப்ளை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசா ஒரு சப்ளையர் வருவான். ஆனா டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணா ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன் டிமாண்ட் சைட்ல கை வச்சீங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லா, அமெரிக்கால தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வீதி லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸ்ல எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட் கூட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்டா வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் கிரவுண்ட்ல நடத்துவோம். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்ட்ல வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, எஸ்பி இருக்காங்க, அவங்க செய்வாங்க. அவங்களால சப்ளைல எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியன்டா பண்றாங்க, எஃபிஷியன்டாக பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக விரும்பலைங்க. நாம ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூவ்மெண்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துல நாம் இதை செய்யணும். இன்னொரு சிறு முயற்சியும் கூட ஒரு தனி மனிதனாக, ஏன்னா கரூர்ல 4% தான் காடுகள் இருக்கு, சூடு, வெப்பம். சரி, நாம் என்ன செய்ய போறோம்? என்னுடைய கேள்விகள் எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அப்ப முடிவு பண்ண நம்முடைய தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை வனக்காடாக மாற்றணும். வனக்காடாக நம்ம மாற்றணும். மரங்களை கொண்டு வரணும், மரங்களை நட்டு வைக்கணும். எல்லா விதமான மரங்கள் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ராஜமுந்திரி எலுமிச்சை, அதான் இந்த ஹீட்டுக்கு 40 டிகிரி ஹீட்ல இருக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சைக்கு தான் இருக்கு. பாலாஜி லெமன் சொல்லுவாங்க. அந்த பக்கம் தேக்கு இருக்கு, மகோகனி இருக்கு, பலா இருக்கு. இது எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெல்லிக்காய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்க வந்து நம்ம மரத்தை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கொஞ்சம் கிரீன் ஸ்பேஸ் நாம் உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தோட்டத்துல நாம் ஒரு வேலி அடைக்கிறோம் அப்படின்னா அது உயிர் வேலி இருக்கும். கம்பி வேலி போட்டாலும் கூட உயிர் வேலியோடு சேர்த்து நாம போடணும். அந்த மாதிரி ஒரு கோழிகள் இருக்கு, அவங்க வர்றாங்க, கோழிகளுக்கு தேவையான பொருட்கள் இங்க கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய வேலியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும், சில இடத்துல நம்ம போட்டிருக்கலாம், இங்க வேலியே இல்லை, அதனால நம்ம கம்பி வேலி போட்டிருக்கோம். ஸோ நம்மளால என்ன முடியுமோ இந்த மரங்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த மரங்களை எங்கிருந்து கொண்டு வர்றது? வனத்துக்குள் திருப்பூர் ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். இன்னைக்கு இந்த பகுதி முழுவதுமே போய் நிறைய மரங்களை விவசாய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவியை கேட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு 6-7 மாதத்துல, ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரங்கள் எல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த ஹீட்டை தாண்டிடுச்சுன்னா, இந்த ஏப்ரல், மே, ஜூன் 3 தான் நான் பயந்துகிட்டு இருந்த நாட்கள். இதை தாண்டி கொஞ்சம் மழை காலம் வந்து தப்பிச்சுக்கிட்டோம்னா எல்லாமே அடுத்த கட்டம் போயிடலாம். இது ஃபுல்லா, இந்த பகுதி ஃபுல்லா நீங்க பார்க்கலாம். ஸோ நாம் ஒரு தனி மனிதராக நம்முடைய தோட்டத்துல ஒரு பகுதியில மரம் வளர்ப்போம், பச்சையை கொண்டு வருவோம். கொஞ்சமாச்சு இந்த பகுதியில கொஞ்சம் ஹீட்டு குறையட்டும். இது நாளைக்கு இந்த பழங்கள் நமக்கு பயன்படாது, நம்முடைய சந்ததியருக்கு, யாருக்காவது பக்கத்தோட்டத்துல குழந்தைகளுக்கு உள்ளூர்ல இருந்து நடந்து வந்து பழம் பறிச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படித்தாங்க இருந்துச்சு. ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ள போய் பழத்தை பறிச்சுட்டு வருவோம், இன்னைக்கு இல்லை. ஸோ இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு குவாலிட்டியா வீதி லீடர்ஸ்ல கொண்டு வர முடியுமா? கேன் வி மேக் ட்ரீஸ்? கேன் வி கீப் ட்ரீஸ்? 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 20 கோடி, நிறைய எத்தனையோ செலிபிரிட்டிஸ், நடிகர் விவேக் அவங்க உட்பட எத்தனையோ பேர் மரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க எத்தனையோ பேர் இந்த மண்ணில் இருக்காங்க. இன்னைக்கு மரத்தை நாம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவா இங்க பண்ணியிருக்கோம், இந்த ஏரியா ஃபுல்லா பண்ணியிருக்கோம். திரும்ப அந்த பக்கம் நாம பலா வச்சிருக்கோம். அதெல்லாம் வரட்டும். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வராது, நாளானிக்கு வருமா வராது, அடுத்த வருஷம் வருமா வராது. 2-3 ஆண்டுகள் வேணும் இதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வர்றக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன மரங்கள் பாத்தீங்கன்னா நான் 2020 இங்க நான் தான் வச்சேங்க. அந்த 2 மரத்தையும் நான் தான், அந்த பச்சை மரங்கள் நீங்க பாக்குறீங்க, அந்த 2 பச்சை மரம் பெருசா இருக்கிறது. அப்ப இந்த இடம் ஃபுல்லா ட்ரையா இருக்கேன்னு 2020 வச்சது. இன்னைக்கு 6 ஆண்டுகள் பழிச்சு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் கொஞ்சம் நிலம் கொடுக்குது. இன்னைக்கு நம்முடைய காளை தீரன் ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ தீரன் காளைக்கு அங்கே தான் நான் வரும்போது அங்கே நிப்பாட்டி எல்லாம் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மரத்துக்கு கீழே இது 6 ஆண்டுகள் ஆச்சு. இந்த ஹைட்டுக்கு வந்து இந்த ஷேடு வர்றதுனால நிச்சயமாக இது வரும்.
ஸோ வீத லீடர்ஸ் நான் அடிக்கடி சொல்றது பொறுமை பொறுமை பொறுமைன்னு என்ன சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு நீங்க விதைச்சிங்கன்னா நாளைக்கு காலைல அறுவடை பண்ண முடியாது. வேண்டாம். நாம பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஷார்ட் டேர்மா திங்க் பண்ண வேண்டாம். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் திங்ஸ் லாங் டேர்ம். நாம லாங் டேர்மா திங்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த சமுதாய பிரச்சனைகள் நாம ஜூலைல, ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல வரிசை எடுக்கிறோம், மக்களை பார்க்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பீப்புள் ப்ராப்ளத்தை நம்ம டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றோம், பீப்புள் மூவ்மெண்டா செய்யறோம். ஒரு நாள் நம்ம அரசியல் இயக்கமா மாற போறோம். அது மக்கள் கேட்பாங்க, என்னைக்கு அரசியல் கட்சியா வரப்போறீங்க, நம்ம வேலையை பார்த்து மக்கள் கேட்க போறாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு நான் குறிப்பா இந்த என்னுடைய தோட்டத்துக்கு சொந்த ஊருக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, எனக்கு கடந்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக வீத லீடர்ஸ்ல எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால் நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக அதை கொண்டு போறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவல்ல ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்க பாப்பீங்க நான் வீடியோல. அது ஒரு மூவ்மெண்டா வீத லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூவ்மெண்டா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஒரு தனி மனிதனா ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லயே தான் இருக்கு. நாங்க செய்யறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பத்தி பொய் சொல்றாங்க, நான் சொன்னது நியாயமா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். பட் ஐ அனலைஸ் 90% ஆஃப் மை டைம். குறிப்பா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்க இருந்த பொழுது நிறைய அரசியலை பத்தி யோசிச்சேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்கு, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்க நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்யறோம். இந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜெனரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்க இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமா பேசிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நம்ம ஆடு பாருங்க வத்துக்கிட்டு போகுது கேமராவை பார்த்து. அதனால இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம், நாம ஒரு இயக்கத்துல மெம்பரா we have come here for social change, we are change agents. அப்ப என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்துல பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்க, ஆனா இதை பத்தி உங்க பதில் என்னன்னு. எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுறாங்க. சில பேருடைய புகைப்படங்களை போட்டு பேசுறாங்க. அதனால எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், let us be very clear why we are part of this people's movement. நாம பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம இருக்கோம், நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்ப பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டியாவில். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், let us be very clear ஏன் நாம பண்றோம். இது ஒரு கல்ட் இல்ல, ஒரு தனி மனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை, சில பேருக்கு அது தொந்தரவு, ஃபிளைட்ல இருந்து வர்றவங்கள பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ள பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு, எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில 6:15 ஃபிளைட் எடுத்துட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தான். அது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதுல தெளிவா இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம், நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனா சகஜமா எல்லோரும் ஒன்றாக இணைந்து, ஒரு தலைவர் அங்க போறா, ரிசீவ் பண்றதுக்கு 10 பேர் வேணுமா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலயே போயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா, இந்த தப்ப நானும் செஞ்சிருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்துல உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவோம், காமன் மேன் மூவ்மெண்டாக ரன் பண்ணும். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1, நம்பர் 2, இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும், அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் a phenomenal நம்பருங்க, சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம், ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோல 20 நிமிஷம் நம்ம பேசணும், அதுல ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பத்தி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்க சொல்ல, எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலையும்.
ஆரோக்கியமா நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலை. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டா அது ஓப்பனா இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் 2 நாள்ல கொஞ்சம் கம்மியா வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸ்ல நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம் we are authentic, நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம், நம்ம ஜூலைல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியா வாங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளவு வேலைகள் நமக்கு இருக்கு, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம. அதனால இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துல இருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம். ஆரோக்கியமா பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50,01,000 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம். என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சிருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேருக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போறோம். அதில் 10,000 பேருக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள். ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவல்ல மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்கறது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாம போய் பாலிடிக்ஸ் பண்ணா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளவு பணத்தை டிவால்வ் பண்றாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளவு பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்கு, ரூரல் ஏரியா எப்படி இருக்கு, அது எதுவுமே தெரியாம நம்ம ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிக்க வச்சு how will they help people? இல்ல நான் இந்த ரசிகர் மன்றத்துல இருந்தேன், அங்க இருந்தேன், இங்க இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலைல சேர்ந்தேன், இன்னைக்கு காலைல சீட் கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், எம்பி ஆயிட்டேன், யாரையும் குறை சொல்லுங்க. பட் ஆர் they equipped to handle that job? அதுக்குத்தான் நாம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூர்ல பியூட்டிஃபுல்லா நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் a promise from we the leaders. பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போறோம். அது வருகின்ற காலத்துல அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் a model institution. ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்களை, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துவோம். So that ஜெயிச்சாலும் கூட they are equipped to serve. இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் unequipped to serve. அப்ப எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேர்ல சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் அன்னைக்கு அதை பேசும்போது 20 நிமிஷத்துல நான் ஹிண்ட் பண்ணேன். We will bring that also. இன்னைக்கே பாருங்க, அந்த முருங்கை மரத்தை பாருங்க, பேசும்போது இப்பதான் கவனிக்கிறேன் எந்த அளவுக்கு பாருங்க எல்லாம் பட்டு போயிருக்கு, எல்லாம் பட்டு போயிருக்கு. மரம் காய ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி பிரச்சனை, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற தண்ணியை ரொம்ப வேல்யூபிளா அந்த சொட்டு நீர் பாசனத்துல சொட்டு நீர் வந்துட்டு இருக்கு. ரொம்ப வேல்யூபிளா அந்த மரத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த மரத்தை காப்பாத்தினா, நேற்று நான் சொன்ன பாருங்க, மேல 41.5 டிகிரி, 41.5 டிகிரி, யோசிச்சு பாருங்க. நல்ல பெரிய இது இந்த வெப்பத்தை எப்படி குறைக்கிறது, வெங்கச்சாங்கல் பூமி, இது எப்படி சரி பண்றது, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். அதனால உங்களுடைய அன்பு ஆதரவு எப்போ இருக்கணும், நீங்க நம்பணும். யூ டிராவல் வித் மீ. ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் தனிப்பட்ட பிரச்சனைன்னு பார்க்காதீங்க. தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். இதுல இருந்துதான் நான் பொது பிரச்சனையாக வெளியே வந்தேன். என் தனிப்பட்ட பிரச்சனை இது. நான் ஸ்கூல்ல எப்படி போய் படிச்சேன், கல்லூரியில் எப்படி போய் படிச்சேன், தோட்டத்தில் எப்படி வாழ்ந்தேன், விவசாயம் எங்க, உணவு எங்க வருது, இந்த தனிப்பட்ட பிரச்சனையை நான் பொது பிரச்சனையா பார்க்கறேன். இரிகேஷனே இல்லாம ஒரு பகுதி இருக்கு, இங்க விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கிணத்தை நம்பி மட்டும் தான் இருக்கும். கிணத்துல தண்ணி எவ்வளவு கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிணத்தை நம்பி மட்டும் இருக்கும். அதனால வருகின்ற காலத்துல அப்படியே வாங்க, நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை பார்ப்போம். அப்படியே நம்ம வைத்திருக்கக்கூடிய மரத்தை பார்ப்போம், செடிகள்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த வேளாமரம் கொஞ்சம் வயசாயிருச்சு, உளுந்திருக்கு, இது எல்லாத்தையும் எடுக்கணும். அதுவும் ஒரு சிஸ்டம். பெரும்பாலும் நான் ஒரு கண்டிஷன்ல வச்சிருக்கேன், எந்த காரணத்துக்கும் எந்த மரத்தையும் நாம வெட்டக்கூடாது, வைக்கக்கூடாது. நான் ஒரு காலத்துல கிராம பகுதியில பாத்தீங்கன்னா மரத்தை விற்பதுதான் நமக்கு ஒரு வருமானம். பாவம், வேற எங்க இருந்து வருமானம் வருங்க? நான் அப்படியே அது வயசானாலும் அது விழுகட்டும், அது வயசானாலும் அந்த மரம் அப்படியே விழுகட்டும், அதை மக்கி போகட்டும், நம்ம மரத்தை வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எங்க அப்பாட்ட ஒரு சின்ன சண்டை கூட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா மரம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த செடி மேல விழுந்திருக்கு. அதனால மரத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை எல்லாம் அப்புறப்படுத்தணும், விழுந்த மரத்தை. இன்னைக்கு செடிகள் வைத்திருக்கக்கூடிய செடிகள் தப்பிச்சு வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து கொஞ்சம் பசுமையா வந்துட்டா
மக்களுக்கு நன்றி, வனத்துக்குள் திருப்பூருக்கு நன்றி, வேலை செஞ்சவங்களுக்கு நன்றி, நாகராஜன் அண்ணன் வாலண்டியரா வந்து அந்த இயக்கத்திலிருந்து இங்க வந்து நம்மோடு தோட்டத்துல வேலை பார்த்தாங்க, அவருக்கும் பெரிய நன்றி.